Hello everyone, welcome to the glaring thoughts. இன்னைக்கு நம்ம சேனலில் கொரியன்ஸ் ஜாப்பனீஸோட ரொம்ப ஃபேமஸான ஸ்கின் ஒயிட்னிங் ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொரியன் ஜாப்பனீஸ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலராக இருப்பாங்க. அது அவங்களோட ஜெனட்டிக்ஸாக இருந்தாலுமே அவங்க அந்த தன்மையை போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது அரிசியை தாங்க. அரிசியிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி, அதை வடித்த தண்ணி, வேக வச்ச அரிசி அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அரிசியை பயன்படுத்தி வர்றதுனால அவங்களுக்கெல்லாம் வயசான தோற்றம் ரொம்ப லேட்டாக தாங்க வருது. அந்த முறையில் நம்ம வடித்த அரிசி வச்சு ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு வடித்த அரிசி எடுத்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னும் நல்லது. நான் இந்த ஸ்பூனால் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்கின்னை யூத்தாகவே வச்சுக்கும். அதே போல் ஃபேஸில் ஏற்பட்ட சன் டேமேஜ் அதெல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தோல் சுருக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடம்புல உள்ள கொலாஜனுங்கிற பொருள் குறையிறதான்னு. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொலாஜனை அதிகப்படுத்துகிற சக்தி நம்மளோட அரிசிக்கு இருக்குது. அடுத்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதை எடுத்துக்கிறேன். ஆலிவ் விதை மளிகை கடையிலலாம் இப்போ கிடைக்கிது. அப்படி கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நமக்கு ஆலிவ் விதையிலேருந்து வர ஜெல்லு தான் வேணும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஆலிவ் விதையை கொட்டிக்கலாம். இது 150 ml தண்ணி பிடிக்கும். அதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க, அளவு குறைச்சிக்கோங்க. ஏன்னா 150 ml தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு நிறைய ஜெல் கிடச்சிது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக வேணும்னா செஞ்சுக்கோங்க. நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஜெல் தன்மைக்கு வரும்போது அது அடிபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா கொதிக்கும். எப்படியா இருந்தாலும் ஒரு 10 to 20 minutes ஆகும். பாருங்கள், இப்போ தான் நுரைச்சி வர ஆரம்பிக்குது. நல்லா நுரைச்சி வரும். நம்ம தண்ணி பாதியை விட ரொம்பவே குறையும். நம்ம அது வரையும் அதுக்கு வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பாருங்கள், நம்ம தண்ணியோட கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலராக. நல்லா கொதிச்சிருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக கொதித்து வரும். அப்போ தான் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம இப்படி கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குது அப்படின்னு நுரையாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வெள்ளை துணி, நல்லா ஒரு காட்டன் துணியாக போட்டுக்கலாம். நம்ம ஆற வச்சு அந்த ஜெல்லை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வடித்து எடுத்துட்டேன். அப்படியே கொல கொலன்னு இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நல்ல கலர் ப்ரௌனிஷாக நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி ஜெல் கன்சிஸ்டன்சியில் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி அதிகமாகவே ஆயிருக்கு. இப்போது நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஜெல்லு, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி கடையில் வாங்குகிற க்ரீம் மாதிரியே இருக்குது அப்படின்னு. இந்த க்ரீமை நம்ம முகத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ரீம் முகத்தில் உள்ள எக்ஸஸான ஆயிலெல்லாம் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் போர்ஸை நல்லா சுருங்க வைக்கும்.
இதை சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுமே போட்டுக்கலாம், தப்பில்லை, ஒன்றும் செய்யாது. இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே கழுவுங்க. அதுக்கு முன்னாடி கழுவாதீங்க. இது கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ந்து 1 வாரம் போட்டுட்டு வாங்க, முகத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.